ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கான ட்ரேடு ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நான் ஷோ பண்ணுற ப்ராஃபிட்டு அண்ட் லாஸை பார்த்து நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்க, இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வரீங்கன்னா உடனே வந்து ட்ரேடு எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடு எடுங்க. ஏன் அப்படின்னாக்கா, நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து 100% ரிஸ்க் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகிருக்கு. எனக்கு அது வந்து ஒன் டே ப்ராஃபிட் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டே வரும்பொழுது லாஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது, நீங்கள் எவ்வளோ மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்பொழுது தான் உங்களுடைய கேபிட்டல் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ஒரு பிகினராக வரீங்க அப்படிங்கும்போது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு தென் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து 6th டேவாக வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ட்ரேடில் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேடு வந்து எனக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிது. புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 23,250 அப்படிங்கிற ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடச்சிது. மோர் தென் 20 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ராஃபிட், நியர் 2,000 கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதோட வந்து நான் ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேறு ட்ரேட் வந்து நான் எடுக்கல. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி வந்து 5 ட்ரேட் பண்ணி அதில் வந்து ஒரு 12% ப்ராஃபிட்டில் இருந்தேன். ஸோ இப்போ இந்த ட்ரேட் வந்து ஒரு 6.5% வந்து இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 19% 20% கிட்ட ப்ராஃபிட்டில் வந்து நம்ம ஹோல்டு பண்ணுறோம் 6th டே ப்ராஃபிட். ஸோ நான் எனக்கு என்ட்ரி அப்படிங்கும்போது நான் எந்த இடத்துல எடுத்திருந்தேன் அப்படின்னாக்கா, ஸோ இந்த ட்ரேடை பார்க்கும்பொழுதே இது வந்து அந்த மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் லைனில் போயிட்டு திரும்பி இருந்துச்சு இல்லையா. ஸோ அங்கே வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து தோணிகிட்டு இருந்தது. ஸோ அது வந்து நான் வெயிட் பண்ணேன் கொஞ்சம் நேரம் வந்து மார்க்கெட்டில் வந்து வெயிட் பண்ணும்போது அந்த பிக்காக ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த ரெட் கேண்டிலில் வந்து அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து நான் என்ட்ரி எடுத்துட்டேன். அந்த ஒரே கேண்டில்லே எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்து கிடச்சிது. ஸோ வந்து நான் வெயிட் பண்ணினேன். அந்த கேண்டிலுடைய ஃபுல் கேண்டிலுமே வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அது வந்து புட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஒரு இடம் பார்த்து ஆல்ரெடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் அந்த மேலேயே வந்து போட்டுட்டேன். ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனெல்லாம் கட் பண்ணால் தானே நம்ம கேண்டில் க்ளோஸ் வச்சா தானே என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ எனக்கு வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து அந்த கேண்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நான் மேலேயே என்ட்ரி எடுத்துட்டேன். எனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் எடுத்தேன். எனக்கு வந்து நல்லாவே ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி. ஸோ இதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் லைனை உடச்சிட்டு வந்தது அப்படின்னா இன்னுமே வந்து இன்னொரு ட்ரேட் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த இடத்துல ஒரு நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம பார்க்க முடியும். பட் ஒரு ட்ரேடு தான் டிசிப்ளினாக அங்கே எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஒரு ட்ரேடோட வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுது, ஒரு ரெட் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக வந்து இன்னொரு என்ட்ரி கூட நம்ம பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தம் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடேலேருந்து நினைக்கிறேன் இது வரைக்கும் வந்து 6 ட்ரேட் வந்து எடுத்திருக்கோம். அதில் ஒரே ஒரு ட்ரேட் வந்து லாஸ் ஆகிடுச்சி. பேலன்ஸ் 5 ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தது. ஓவராலாக பார்க்கும்பொழுது நியர் 20% கிட்ட ப்ராஃபிட் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஒரு 4 days இருக்குது இல்லையா. ஸோ அவுட் ஆஃப் 10 daysல அதில் வந்து நம்ம எடுத்த எல்லா ப்ராஃபிட்டையும் வந்து ரிஸ்க் வைக்காமல், ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்த ப்ராஃபிட்லேயே ஒரு 2.5%லேருந்து 5% மட்டும்தான் ரிஸ்க் வச்சு அந்த இருக்கக்கூடிய அந்த டேஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரீட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னா 25% கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீச் பண்ணிட முடியும்.
நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு போர்ஷனை ஒரு 15% அல்லது 10% நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டாக வச்சுக்கிட்டு நம்ம கேபிட்டலையும் சேவ் பண்ணிக்கணும், நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டையும் சேவ் பண்ணிக்கணும். ப்ராஃபிட்டில் ஒரு போர்ஷனை வந்து நம்ம ரிஸ்க்காக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும் பொழுது பேலன்ஸ் உள்ள ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஹோல்டு பண்ண தெரியணும். இணைக்கக்கூடிய டேஸில் வந்து எடுத்த ப்ராஃபிட்டையும் நம்ம விட்டு கேபிட்டலையும் விட்டுடாமல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி இந்த ட்ரேடை பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு 10 days கழித்து நம்ம ஒரு ப்ராஃபிட்டில் வந்து இருக்க முடியும். நம்ம வந்து ஒரு 8 days 9 days நல்லா ப்ராஃபிட் பண்ணிவிட்டு 1 dayயில் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எடுத்த எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிடக்கூடாது. மொத்தம் வந்து 10 days-உமே வந்து கால்குலேட்டிவ் வேல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேட் பண்ணணும். இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்கா, இப்போது வந்து நிஃப்டியில் வந்து இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி 50ல் லாட் சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 75 குவான்டிட்டியாக இருந்துச்சு. ஒரு லாட் அப்படிங்கிறது வந்து 75 குவான்டிட்டியாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அகெயின் வந்து இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா நேற்று வரைக்கும் வந்து 75 குவான்டிட்டி இருந்தது, இன்றைக்கி பார்த்தா 25 குவான்டிட்டியாக திருப்பி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 100 ரூபா உள்ள ஒரு ப்ரைஸை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 75 × 100 பண்ணோம் அப்படின்னா 7500 rupees வந்து ஒரு லாட்டை வாங்குறதுக்கு நமக்கு ஆகும். அதாவது வந்து 100 ரூபாங்கிறது நான் ஜெனரலாக வச்சு சொல்கிறேன். ஸோ 150 150யும் வரும், 200 250 இப்படி எப்படி வேணால் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுவே வந்து 25 நம்ம கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமேல 100 × 25 2500 rupees தான் வந்து நமக்கு ஒரு லாட்டை வாங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இப்போது தேவைப்படும். அப்போ என்னன்னா முன்னாடி வந்து ஒரு 7500 rupees இருந்தால் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும்னா இப்போ வெறும் ஒரு 2500 rupees வந்து வச்சுருக்கவங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணி அவங்களும் குட்டி குட்டி ப்ராஃபிட்ஸை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இப்போ இருக்குது, ஒரு நல்ல ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஒரு பிகினருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.